ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரெண்டு விதமான மனிதர்களை இந்த உலகத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒன்று, நமக்கு நம்மளை பிடிச்ச மனிதர்கள், நமக்கு பிடிச்ச மனிதர்கள். அதே போல் சில பேருக்கு நம்மளை பிடிக்காத மனிதர்கள். அதேமாரி அவங்கள நமக்கு பிடிச்சிருந்து கூட சில பேருக்கு நம்மளை பிடிக்காமையும் இருக்கும். ஸோ இரண்டே விதமான மனிதர்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு பெருசாக காரணங்கள் இருக்காது. பட் அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்குவோம். அதே போல் பிடிக்காது, நம்மளை ஏன் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்றதுக்கான காரணத்தையும் ஆராய வேண்டாம்னு சொல்கிறேன். ஸோ பிடிக்காததுக்கும் காரணம் இருக்கலாம். பட் அந்த காரணத்தை நினச்சி அவங்கக்கிட்ட ஏன் நம்மளை அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு கஷ்டப்படுறதும் அவங்கக்கிட்ட நம்மளை நிரூபிக்கிறதும் தான் நம்மளுடைய வேலையாக இருக்கு. ஸோ எப்படி பிடிச்சது இருக்கும்போது நம்மளை மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கிறோமோ, இப்போ ஏன் நம்மளை பிடிச்சிருக்கு அவங்களுக்குன்னு பெருசாக ஆராயிறது இல்லையோ, அதே போல் உங்களை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாலும் அதுக்கு பெருசாக ஆராய வேண்டாம். அதையுமே இயல்பாக ஏற்றுக்கிட்டு அதை கடந்து போகிறதுக்கு உங்கள் மனதை தயார்படுத்திக்கோங்கன்னு சொல்வேன். ஸோ பிடித்ததுக்கு பெரிதாக காரணங்களை ஆராயறது இல்லை, ஆனால் பிடிக்காததுக்கு காரணங்களை ஆராய்ஞ்சு அந்த உங்களை பற்றி பிடிக்காத மனிதர்கள்கிட்ட உங்களை பற்றி நிரூபிக்கிறதே வேலையாக வச்சுருக்கோன்னு சொல்கிறேன். அது தேவையில்லை. பிடிச்சிருக்கு பிடிக்கலை இரண்டு விஷயங்களுமே எப்போ மனிதனுடைய மனநிலை மாறும்ன்றத இறைவனால் கூட சொல்ல முடியாது. ஸோ உங்களை பிடிச்சாலும் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கோங்க, பிடிக்கலைனாலும் அதை கடந்து போகிறதுக்கு உங்கள் மனதை தயார்படுத்திக்கிட்டு அதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி உங்கள் மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு நிரூபிக்கிறது நீங்கள் யாருன்னோ உங்கள் வேல்யூ என்னன்னு நிரூபிக்கிறது மட்டுமே உங்கள் வேலையாகாது. அதை தாண்டி உங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டீங்களா, உங்களுக்கு முதல்ல பிடிக்குதா, உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு நேர்மையானதா இருக்கா, உங்களுக்கு நிரூபணமானதா இருக்கா, மனசுக்கு திருப்தியா இருக்கா, அது போதும் இந்த வாழ்க்கையில. சரியா? நன்றி.